குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கோவாவில் டே 3. இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கேன்னா அகோடா ஃபோர்ட் போயிட்டுருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து முன்னாடியே கிளம்பி போயிட்டாங்க. நான் இப்போ தான் கிளம்பி போகிறேன். ஏன்னா மார்னிங் சரியான தூக்கம், நான் எந்திரிச்சதே லேட்டு. ஸோ அதனால் லேட்டாக கிளம்பி போயிட்டுருக்கேன். எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க. ஸோ அதனால் இப்போ எங்கே போய் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போது பாகா பீச்லேருந்து அகோடா ஃபோர்ட் அரௌண்டு ஒரு 10 to 12 கிலோமீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் டைமிங் மட்டும் ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட காமிக்குது. கூகுள் மேப் போட்டு தான் போயிட்டுருக்கேன். ஸோ போகிற வழி ஃபுல்லாக டிராஃபிக்காக தான் இருக்குது. மெதுவாக தான் போக முடியுது, ஸ்பீடெல்லாம் போக முடியல. ரைட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் செட்டப் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக வாட்டராக இருக்குது. ஸோ நிறையா போட்லாம் இங்கே நிற்கிது. எனக்கு தெரிஞ்சு இது என்ன போட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. ஆமாம், போட் ஹவுஸ் தான். நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக போட்டிங், பேராகிளைடிங் இந்த மாதிரி ஒரு டோட்டல் பேக்கேஜ் எடுத்து கண்டிப்பாக உள்ளே போகணும். நிறைய பேர் போட்டிங் போகிறாங்க இந்த இடத்துல. ஸோ பார்ப்போம், நெக்ஸ்ட் டைம் எப்படின்னு பார்ப்போம். ஃபோர்ட்டுக்கு இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்கேன். இது 2 பக்கம் ஃபாரஸ்ட் ஃபீலிங் தான் வருது இந்த ரோடை பார்த்தா. ஆக்சுவலாக இந்த ஃபோர்ட்டு கூகுளில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது. அந்த சீனிக்கான வியூ சேம் அதே மாதிரி வந்து அந்த பீச்சை ஒட்டியான ஃபோர்ட்டு பார்க்கவே நல்லா இருந்தது. இப்போ நேரில் பார்க்க போயிட்டுருக்கேன். அகோடா ஃபோர்ட் ரீச் ஆகிட்டேன். எப்பா சரியான க்ரௌடாக இருக்குது. அது என்னமோ தெரில, இங்கே மட்டும்தான் யமஹா ஃபெசினோ அந்த ஸ்கூட்ரு வந்து எங்கே பார்த்தாலும் எக்கச்சக்கமாக அந்த வண்டி தான் நிற்கிது. அகோடா ஃபோர்ட் உள்ளே வந்தாச்சு. ஸோ வாட்ச் டவர் இருக்குது. ஓகே, இந்த சைட் போகணும். வாட்ச் டவருக்கு லைட் ஹவுஸ். ஓகே, பகோடா ஃபோர்ட் பக்கத்துலேயே இந்த வாட்ச் டவர் இருக்குது. ஸோ இதில் உட்காந்து ஏதோ ஷோ பார்க்குற மாதிரி எல்லாம் சேர்ஸ்லாம் இருக்குது. கிட்ஸ் விளையாடுறதுக்கு பார்க்கு ப்ளஸ் ஒரு ஜைஜாண்டிக் சிக்னல் டவர். ஓகே, இந்த டவர் மேலே ஏறி வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, டவர் மேலே என்ன ஸ்டெப்ஸ் ஏறணும். சென்னை மாதிரி லிஃப்ட்லாம் இல்லை. ஓகே, இது யாருனாலும் ஏற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஹைட்டுன்னு சொல்ல முடியாது. என்ன ஒரு 100 ஸ்டெப்ஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஏணிப்பிடியில் தான் மேலே ஏற வேண்டியது இருக்குது. மேலே Sir, wait. Sir, wait, please. Wait, there only wait. 5 minutes. It's full here already. Wait. Sir, wait. Thank you.
இந்த சின்ன வழிக்குள்ளே தான் வர வேண்டியது இருக்குது. beach. Hello, bro. That's it. அகோடா ஃபோர்ட் லைட் ஹவுஸில் வந்தாச்சு. ஸோ இதுதான் அந்த அகோடா ஃபோர்ட் லைட் ஹவுஸ்லேருந்து ஃபுல் வியூ. ஸோ சேம் அப்படியே பீச்சை ஒட்டியே இருக்குது. ஸோ அரபிக்கடல் இந்த சைடு ஃபுல்லாக. ஸோ அந்த லைட் ஹவுஸ் ஒரு பேக் சைடில் இருக்குது. அது அப்படியே வந்து சி வியூக்கு அப்படியே கொண்டு போகிறார். பெரிய பெரிய ஷிப்ஸ்லாம் நிறையா நிற்குது கடலுக்குள்ள. இடம் அவ்வளோ சூப்பராக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக. இன்சைடில் போட்டிங் எல்லாமே கூப்பிட்டு போகிறாங்க. அங்கங்கே ஒரு அப்படியே ஸ்டைலில் ஒரு சின்ன வால் மாதிரி கடலுக்கு நடுவில் இந்த லைட் ஹவுஸை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கிளம்பலாம். பட் ஆக்சுவலாக இந்த லைட் ஹவுஸில் இருந்து சன்செட்டும் பார்க்குறதுக்கு பக்கவாக இருக்கும். ஓகே, கீழே இறங்க வேண்டியதான். இதுக்குள்ளே ஏறி வர்றது தான் கஷ்டம். கீழே இருந்து ஏறலாம். இந்த லாஸ்ட் ஸ்டெப்ஸ் மட்டும் சேம் சின்ன ஒரு வழி தான். இதுக்குள்ளே தான் இறங்கி வரணும். இதுதான் அந்த லைட் ஹவுஸ். ஓகே, லைட் ஹவுஸ்க்குள்ளே தான் இப்போ நிற்கிறேன். ஸோ கீழேருந்து ஆள் மேலே வந்துட்டுருக்காங்க. ஸோ அது அங்கே ஸ்டாப் ஆனால் தான் மேலே ஏற முடியும். அகோடா ஃபோர்ட்டோட வெளியில் இருக்கேன். இதுதான் அந்த அகோடா ஃபோர்ட்டோட அவுட் சைட். ஸோ நெக்ஸ்ட்டு உள்ளே போக போகிறேன். அகோடா ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ் பாயிண்டில் இருக்கேன். ஸோ இதுதான் டிக்கெட் கவுண்டர். 25 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. சேம் அந்த லைட் ஹவுஸ்க்கும் 25 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த வருஷத்துலேயே நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நல்லா வாழ்ந்துருக்கான்றவங்கள விட நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காங்க. நல்லா கரெக்டு ஒரு சி வியூவில் ஒரு மலை மேலே ஃபோர்ட் கட்டி இப்போ நம்மளுக்கெல்லாம் அது டூரிஸ்ட் ஸ்பாட்டாக யூஸ் ஆகுது. ஓகே, ஃபோர்ட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. அகோடா ஃபோர்ட் உள்ளே தான் போகிறேன். ஏன் டிக்கெட்டை விற்கிறீங்க? டிக்கெட் 3 ஃபோர்ட் இன்சைடு உள்ளே போகிறேன். ஓகே, இங்கே ஸ்டெப்ஸில் தான் ஏறணும் போல். இங்கே உள்ள என்ன இருக்குது? ஓ, இங்கே இதுலேயும் போகலாம் போல். ஓகே, நிறையா ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. டெம்பிள்ஸோட இதெல்லாம் இருக்குது. பசிலா போம் ஜீசஸ் ஓல்டு கோவா பிஃபோர் நேற்று போனது. ஓகே, பசிலா சர்ச் ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க. ஃபோர்ட் மேலே வந்தாச்சு. ஓகே, இது வாட்ச் டவரா இல்லை லைட் ஹவுஸா? பழைய லைட் ஹவுஸ். ஓகே, ஜம்ப் பண்ணுங்க. ஓகே,
இது இப்போ கீழே வந்த வழி. ப்ரோ ஜூம்ல போடுறீங்களா 3x ல இருக்கு, அதனால தான் அங்க நிக்கிறீங்க. ஓகேவா 3x எடுக்கவா இல்ல முதல்ல இந்த சி வியூ டாப்ல இருந்து பார்த்தது, இப்போ கீழே ஃபோர்ட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் கண்ணாடி எடுத்துட்டு வர சொல்லிருந்தோம். பெர்ஃபெக்ட் போலாமா? அது சுத்தலாம், நாலு சுத்து. கை படாதுன்னு நினைச்சேன். அப்படியே இப்போது எங்கள் ட்ரிப் ஆக்சுவலாக எங்கள் ட்ரிப்போட குருநாதர் இவர் தான். ஸோ இவர் தான் வந்து A to Z எல்லாமே பிளான் போடுறது எல்லாமே இவர் தான். பொய் இது இவர் பின்னாடி இருக்கிறவர் தான் புழுகு ஆகாச புழுகு. பின்னாடி இருக்கிற அது வந்து விரக்தியில பேசுறது. இவர் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பர்சனல் என்ன சொல்றது மென்டார் மாதிரி. ஆமா இவர் வந்து இவர் தான் இவர் A to Z எல்லாமே. ஓகே கோட்டுக்கு உள்ளே வந்து இன்னும் கீழே இறங்கல, அப்படியே அந்த வாழை சுற்றி இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபோர்ட்டு இன்சைடு இது நான் காமிக்கிறேன். வாட்ச் டவர், சாரி லைட் ஹவுஸ், அந்த காலத்து லைட் ஹவுஸ். ஸோ இந்த சென்ட்ரலாக இருக்கிற பிளேஸ் வந்து ஜெயில்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த காலத்தில் ஜெயிலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வெப்பன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வைக்கிறதுனா கூட இங்கே தான் வச்சு பாதுகாப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே சொல்லியிருக்காங்க, நம்மளும் நம்புவோம். இல்லை ஓகே ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம் இருங்க. ப்ரோ இது ப்ரோ எல்லாம் வாங்க. ப்ரோ யார்ட்டே கொடுத்துருவாங்க ப்ரோ, நீங்களும் உள்ள வாங்க. ஃபுல்லா நீங்க வெளியே இருக்கீங்க. யாரோ பொம்பு வைக்கறாங்க உங்களுக்கு. குசுமனுக்கு ரெண்டாவது குசுமன். ப்ரோ ஓகே அந்த வாலோட லாஸ்ட் நீங்க அவங்கள எடுங்க. போஸ் ரீக்ரியேட் பண்றோம். நீங்க அவங்களே எடுங்க, நாங்க அப்புறம் மூணாவது நிக்கிறோம். ப்ரோ இங்க முன்னாடி ஓகே. நான் தான் சொன்னேனே, நான் காலி ரெண்டு சேர்ந்து வராது. கரெக்ட் ப்ரோ. முடிஞ்சது ப்ரோ. அதையும் சியும் கவர் பண்ணாம அவங்க எடுத்துறீங்க. எவனா வந்து போட்டோ எடுக்க நான் வழி விடு. போயிட்டே இருங்க, பின்னாடி வந்துட்டே இருங்க. இவர் தான் நம்ம அயன் ப்ரோ. அங்க போய் திரும்பி இதே வழியா வந்ததாங்க. இதுல தான் கீழே போகணும் வெளியில. வெளியில இப்படி தான் போணுமா ப்ரோ? வெளியில இப்படி தான் போணுமா? ஆமா கீழே இறங்கி போகலாம். அப்படியே அந்த வியூ பார்க்கறனா அங்க போலாம், என்ன கீழே போயிடலாம். கிளம்பலாம் ப்ரோ. ஃபெரி போயிடும் ப்ரோ. வாங்க ஃபோர்ட்டோட அந்த எட்ஜுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஓகே அந்த வியூ ஆக்சுவலாக இப்போ லைட் ஹவுஸ் பக்கத்தில் இருக்கிற வியூக்கு தான் போயிட்டுருக்கேன். ஓகே ஃபோர்ட்டோட இன்னொரு எட்ஜு. ஓகே வாவ் கீழே சரியான பள்ளமாக இருக்குது. ஓகே அப்பா ஃபோர்ட்டு கீழே ஃபாரஸ்ட்டு இல்லை மாதிரி இருக்குது. பட் அடுத்து கடல்.
డ్రైవర్ తప్పు బాస్ గాలి ஃபுல்லாக அந்த அரபிக்கடலில் ஒரு விசிபிலிட்டியே ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் ஆன மாதிரி தான் இருக்குது. ஓகே, லைட் ஹவுஸ் பக்கத்தில் தான் எக்ஸிட். ஸோ கிளம்ப வேண்டியதான். எல்லாம் இங்கேருந்து கிளம்பியாச்சு. இது என்னடா இவ்வளோ பெரிய கிரவுண்டு மாதிரி இருக்குது. அகோடா ஃபோர்ட்டோட கார் பார்க்கிங் இவ்வளோ பெருசாக இருக்குது. எங்களுக்கே தெரியாது. அந்த செல்ஃப் செட்டை போடுங்க தம்பி. அது எங்க போகுது? கிழக்கு போட்டி. அதே போட்டி எங்களுக்கு போடுங்க. எத்தனை போட்டி? 6 போட்டி போடுங்க. இப்போ மறுபடியும் ஓல்டு கோவா போயிட்டுருக்கேன். ஸோ இங்கே என்னென்னா இங்கே ஒரு ஃபெரி ரைடு தான். நேற்று ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐலாண்டுக்கு போனோம் ஃபெரியில். சேம் அதே மாதிரி இன்றைக்கி இன்னொரு ஃபெரியில் வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஐலாண்ட்லாம் போய் சுற்றி பார்க்க தான் போயிட்டுருக்கோம் எல்லோரும். ஸோ இப்போது நேற்று ஒரு ஃபெரியில் போயிட்டு ஒரு ஐலாண்ட் போனோம். இன்றைக்கி ஒரு சேம் ஃபெரியில் போயிட்டு இன்னொரு ஐலாண்ட் போக போகிறேன். சூர்யா ப்ரோ, அங்கே ஆப்போசிட்ஸில் கார் பைக்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதுதான் அந்த எக்ஸிட்டு அந்த ஐலாண்டோட. ஸோ அது அந்த ஐலாண்டுக்கு என்ட்ரன்ஸு. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் ஏரியா தான் இப்போ உள்ளே போயிட்டு அந்த ஐலாண்ட் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இப்போ வர்ற மாதிரி தான் பிளான். அப்படியே ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. அப்படியே அந்த நீரோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படியே பெரிய கொண்டு போயிட்டுருக்காங்க. ஓகே, வந்துருச்சு பெரிய. கிளம்ப ரெடியாக இருக்க வேண்டியதான். இந்த காரில் உள்ள லேடி ஜஸ்ட்டு மிஸ்ஸு அவர் தூக்கியிருப்பாங்க. இந்த காரில் உள்ள லேடிக்கு ரிவர்ஸ் எடுக்க தெரியல. வண்டியை நிறைய டைம் ஆஃப் பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி கீழே இறக்கி எப்படி மேலே ஏற்ற போகிறாங்கன்னு தெரியல. ஃபைனலாக புது ஐலாண்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம் எல்லோரும். ஆக்சுவலாக நேற்று வந்த ஃபெரி ரொம்ப பெருசு. இது வந்து கொஞ்சம் சின்னது தான். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்தது. இந்த ஐலாண்டு எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்குறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். சும்மா ஒரு பெரிய ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் திருப்பி ரிட்டர்ன் வர மாதிரி தான். இந்த ஐலாண்ட்லேயும் டீசெண்டான பாப்புலேஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த ஐலாண்ட்லாம் ரொம்ப காமாக அமைதியாக இருக்குது. இங்கெல்லாம் வீடு இருந்துச்சுன்னா நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சுற்றியே பார்த்தா ஃபுல்லாக மேங்கோர் ஃபாரஸ்ட்டு தான். நல்லா இருக்குது இடம். அப்படி அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். இப்போ எல்லோரும் அந்த கரையை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ ஒன்ஸ் இப்போ எல்லோரும் வந்ததுக்கப்புறம் ஃபெரி ரைட் பல எப்படி ஸ்டார்ட் ஆகுது. வந்த இடத்துக்கே மறுபடியும் போகிறதுக்கு. ஆஹா, இப்போது எந்த ஃபெரியும் இல்லை போலையே. ஓகே, ஒரு ஃபெரி வந்துட்டுருக்கு. அது வர்ற வரைக்கும் நம்ம இங்கே வெயிட் பண்ண வேண்டியதுதான்.
ப்ரோ ராம் ப்ரோ. ஆ அயன் ப்ரோ. ஓகே ஓகே பரவாயில்ல ப்ரோ, வெயிட் பண்ணுங்க. என்ன அயன் ப்ரோ, ஃபெரி ரைடு எப்படி இருக்கு? என்ஜாய் பண்ணுறீங்களா? நேற்று வந்துருந்தீங்கன்னா இன்னும் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஐலாண்டு போய் ஒரு ரவுண்டு மட்டும் அடிச்சுட்டு ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு சேம் இப்போது பேக் டு பாகா போயிட்டுருக்கேன். இப்போ 2 கரைக்கும் நடுவில் இருக்கேன். அப்படியே சுற்றி பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லா பிளேஸும். வெயில் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லையே. ஆமாம், கூலர்ஸ் போட்டிருந்தா அப்படி தான் இருக்கும். கூலர்ஸை கழட்டிட்டீங்கன்னா கேட்டார். இப்போது கரைக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லஞ்ச் முடிக்கணும். லஞ்ச் முடிச்சுட்டு அடுத்து எங்கே போகிறதுன்னு சொல்லிவிட்டு இனிமேல் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி போக வேண்டியதுதான். இங்கே ஃபுட்டு ஆர்டர் பண்ணால் பிரியாணி மட்டும் ஆர்டரே பண்ண வேண்டாம், அது ரொம்ப சொதப்பி வைக்கிறானுங்க. அதுக்கு பேசாமல் ஃப்ரைட் ரைஸ் இல்லைன்னா வந்து ஆலு புரோட்டா அந்த மாதிரி சாப்பிட்டு போயிடலாம். அது எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு பிளேஸுக்கும் இன்னொரு பிளேஸுக்கும் டிராஃபிக்லேயே நிறையா டைம் போயிடுது. ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தா ரொம்ப பெருசாலாம் இல்லை, பட் ஆனால் அந்த டிராஃபிக் மட்டுமே நிறைய டைம் எடுத்துக்குது. இப்போ கூட வந்தவங்க ஒரு சில பேர் வந்து சப்போரா ஃபோர்ட் போடுறாங்க. ஸோ இப்போ அஞ்சனா பீச் வந்து நானும் உது ப்ரோ 2 பேரும் போகிறோம். என்னதான் விரட்டி போனாலும் இங்கே டைம்ன்றது டிலே தான் ஆகுது. கோவாவோட லாஸ்ட் டே. ஸோ அஞ்சனா பீச்சில் நானும் உது ப்ரோவும் இருக்கோம். ஸோ நாளைக்கு பேக் டு சென்னை. நைட் லைஃப்னால் வேறு தான் கோவா. அஞ்சனா பீச்சில் லைட்டிங், அந்த ஹோட்டல் செட்டப்பு இதெல்லாம் நல்லா தெறிக்க விட்றானுங்க. இன்னும் போனால் போயிட்டே இருக்கலாம். அப்படியே கொஞ்சம் வளைஞ்சு போகும். Day 3 இந்த அஞ்சனா பீச்சோட முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.